கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பெயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களிலே, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். தேவனுடைய கிருபை ஒரு குடும்பத்திலே இருக்கும்போது அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், புசித்து திருப்தியா இருக்கும். ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாம் அந்த வீட்டுல இருக்கும். நம்ம அந்த இரவு நேரத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா. சில குடும்பத்திலே ஒருவேளை இன்னைக்கு தான் நான் புதுசா இணைந்திருக்கேன், என்னோட வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் வாழ்ந்துட்டேனே, என் வாழ்க்கையில எல்லாமே நஷ்டமா இருக்கு, தோல்வியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்கு, குடும்பத்துல சமாதானமே இல்லைனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இந்த இரவு நேரத்திலே புதுசா இணைந்திருந்தால், தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்து இருக்கிறாரோ அப்ப நம்ம அவருடைய பாதபடியிலே காத்திருக்கிற பிள்ளைலாம் மாறணும். ஒன்னும் இல்லை, கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு நம்ம போயிருவோம். ஒரு பொருள் வாங்கினா ஒரு கடைக்கு கிளம்பி போயிடுவோம், வேலைக்கு அப்படின்னா காலையில கிளம்பி போயிடுவோம். அந்தந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லா காரியத்திலையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். சில குடும்பத்திலே உடனே சொல்லுவாங்க, அண்ணே நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. அவருடைய பாதப்படியில காத்திருக்கும் போது கண்டிப்பாக உயர்வு உண்டு. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள் என்று வேதம் சொல்லுது. சில குடும்பத்திலே என்ன நடக்கும், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் சொல்லி என் வாழ்க்கையிலே அதிகமான உபத்திரத்துல வந்ததுனாலே நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அது அநேக காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஒரு குடும்பத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பெருமை இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. தேவனுடைய பாதபடியிலே காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயாவது கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிட்டோம் அப்படின்னா அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிடணும். அப்போனா இந்த ஸ்டேஜ்ல இத்தனாவது வருஷத்துல இத்தனாவது நாள்ல என்னோட வாழ்க்கையில ஒரு மிஸ்டேக் இருக்குப்பா, அதனாலதான் என்னோட வாழ்க்கையில பல காரியங்கள் தடஞ்சொல்லி என் இதயத்துக்குள்ளே அடிக்கடி ஏவப்படுது, அந்த பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி என்னோட சமூகத்திலே உண்மையாய் அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணிக்கிறது மாத்திரம் அல்லாமல் விட்டுறணும். ஏன் அந்த காரியத்தை நம்ம நைட் நேரத்தை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு 20,000 ரூபாய் இல்ல ஒரு 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய், 60,000 ரூபாய் சேலரி நிறைய குடும்பத்துல வருது. சில குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து ஒரு 40,000, 30,000, 20,000, 60,000 பல மெத்தட்ல நம்ம சொல்லலாம். ஆனால் தேவன் ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அது தராரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 லோன், 2 லோன், 3 லோன், 4 லோன், 5 லோன், 6 லோன்
இல்லை 8 லோன் இருக்கும். ஒரு பக்கம் குழுல பணம் இருக்கும், ஃபைனான்ஸில் வாங்கியிருப்பாங்க, ப்ரைவேட்டில் இருக்கும், சொந்தக்காரன்ட்ட பணம் வாங்கியிருப்பாங்க, ஜொல்லோன் வச்சுருப்பாங்க. நிறைய காரியங்களை இழுத்து போட்டு வீட்டில் கடன் வாங்கி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு மாதம் 50,000 ரூபா 60,000 ரூபா வருது அப்படின்னா அந்த பணத்தை வேற எங்கேயாவது சைடில் போயிட்டு இருக்கும். சில குடும்பத்திலே மாதம் ஒரு ஹவுசிங் லோன், வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கோம், கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஆனால் சில வீட்டில் தேவையில்லாத செலவுகள் போயிடும். அப்படி ஒருவேளை யாராவது இந்த இரவு நேரத்தில் இணைந்திருந்தால் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். 1 ரூபா கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுப்பா. நீங்க தான்ப்பா சம்பாதிக்கிறதுக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு கிருபை தாரீங்க. அந்த கிருபை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதுல 1 ரூபா கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம கேட்டு வாங்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல வீண் செலவு. ஃப்ரெண்டுகிட்ட பணம் கொடுத்தேன்பாங்க, சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தேன்பாங்க, அதெல்லாம் திருப்பி வரல அப்படிம்பாங்க. சில ஜெப குறிப்புலாம் வரும்போது யார்கிட்டயோ பணம் கொடுத்து அது லாக்ல போய் நிற்கும், பணம் அது ரிட்டர்ன் வராது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், அவன் அதிலே புசிக்கவும். அப்படின்னா என்னன்னே அர்த்தம் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் தருகிறாரோ அது உங்களுக்காக மட்டும்தான். நல்ல அந்த வேர்டை நீங்க நோட் பண்ணணும். உங்க குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் சம்பத்து தாராரா, அவன் அதிலே புசிக்கவும். அவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமை அழைச்சாரு, ஆனால் லோத்து கூடயே போனார். நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது நம்ம கூட யாரு டிராவலிங் பண்றான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சில குடும்பத்துல புருஷன் முன்னாடி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனா கூட யாரோ ஒரு நபர் 2 நபர் உள்ள என்டர் ஆகும்போது அவங்களும் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏன் அதெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் அனுமதி இல்லாத யாராவது இருந்தால் அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும். தன் பங்கை பெறணும் அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குடும்பமா தேவன் பத்திரமாக ஆசீர்வதித்திருப்பாரு, ஆனால் கூட யாரோ ஒருத்தங்க ஃபேமிலியில, அது ரிலேஷனா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லை கூட யாரோ ஒரு நபர் எக்ஸ்ட்ரஸ் உள்ள வரும்போது அந்த வீட்டில் பார்த்தா நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, யாருக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க அந்த பங்கை பெறணும். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும். தன் பங்கை பெறணும். அவன் தன் பங்கை பெறணும் அப்படின்னா அதுல இன்னொரு நபர் உள்ள என்டர் ஆகும்போது அந்த ஆசீர்வாதத்துல பல காரியத்துல வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாத சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது தேவன் ஒரு குடும்ப திட்டமா ஆசீர்வதிப்பார், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இப்ப யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ உங்களுக்கு என்ன வேணுமோ தேவன் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார், பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். அவன் தன் பங்கை பெறணும். அந்த தன் பங்கை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கணும். அதே நேரத்தில் உங்க கையில பைபிள் எடுத்து இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறுங்க. ஏன்னா வேதத்தை தியானிக்கும் போதுதான் நம்ம எப்படி வாழணும், எந்தெந்த வசனத்துக்கு நம்ம கீழ்படுகிறோம், இன்னும் எந்தெந்த வசனத்துக்கு கீழ்படுகிறத அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தான் தெரியும். வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாசிக்காதீங்க, ஒரு 1 மணி நேரமா உட்காந்து பைபிள் வாசிங்க. அதே நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது செல்போன்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருங்க. குடும்பமா தனி ஜெபம், நைட் நேரத்தில் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வேலையை முடிச்சுட்டு தேவனோட சமூகத்தில் காத்துருங்க. நீங்க தேவனோட சமூகத்தில் காத்திருந்து பேசும்போது கண்டிப்பாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ நம்ம அழகா யோசித்து பார்க்கலாம். ஒரு குடும்பத்திலே ஐஸ்வர்யம் சம்பத்து தராரு, எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ இப்ப அந்த குடும்பம் என்ன செய்யணும்? அவன் அதிலே புசிக்கவும். அவன் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு தான் தேவன் ஆசிரிக்கிறார். அவன் அதிலே புசிக்கும். அதுல ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கு தேவன் கரெக்டா அன்னன்னைக்குள்ள ஆகாரம் தந்துட்டு இருப்பார். தேவன் கரெக்டா தந்துட்டு இருப்பார். அவன் அதிலே புசிக்கும். அடுத்த பாயிண்ட், தன் பங்கை பெறவும். அந்த குடும்பத்துக்கு என்ன பங்கு இருக்கோ அதை பெறவும். அடுத்தாப்புல தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க எதுலெல்லாம் முயற்சி எடுத்து எதுலெல்லாம் வேலை செய்யறாங்களோ அதுல எல்லாவற்றிலையும் மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப அந்த நைட் நேரத்துல யோசித்து பார்க்கணும், நம்ம எடுக்கிற எல்லா காரியத்திலையும் மகிழ்ச்சி இருக்கா? நம்ம குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா? புருஷனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா? வேலை செய்யற இடத்துல மகிழ்ச்சி இருக்கா? யாரெல்லாம் எந்தெந்த இடத்துக்கு புறப்பட்டு போறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அது என்னன்னே அதிகாரம் அப்படின்னா, புசிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், தன் பங்கை பெறுகிறதுக்கு ஒரு அதிகாரம், தன் பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம். இதெல்லாம் தேவன் நமக்கு தரார். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி, இருதயத்துக்குள்ளே மகிழும்படி. இன்னைக்கு இருதயத்துக்குள்ளே நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா மனவேதனை. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா சில குடும்பத்திலே அவங்க பேசாம வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அவங்க பேசாம சாப்பிடுவாங்க, அவங்க பேசாம தூங்குவாங்க, அவங்க பேசாம முழங்கால் போட்டு ஜோம்பணும், அவங்க பேசாம கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, தேவனோடு தொடர்புல இருப்பாங்க. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி, ஒரு குடும்பத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடினால். ஒரு குடும்பத்துல இருதயத்துக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணுமா, அது தேவன் தான் கிருபை தாரார். தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடினால், தேவன் அவனுக்கு கிருபை தருகிறபடினால் அவன் தன் ஜீவன நாட்களை அதிகமாக நினைவான். ஏன்னா தேவன் கூட இருக்கிறார். மற்ற எதை பத்தியுமே ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. அதனால காலை வேளையில ஜெபிக்கிறீங்க, இரவு நேரத்துல ஜெபிக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில தேவன் கூட இருக்கணும். இந்த இரவு நேரத்துல கேளுங்க, அப்பா என் குடும்பத்துக்குள்ளே என்ன ஆசீர்வாதனாலும் அது நீங்க தான் தரணும், நாங்க உமக்கு பிரியமானபடி வாழணும், அனுகிரகம் வேணும்பா, கிருபை வேணும்பா. அப்படி கேட்பீங்களா? ஜெபிப்போமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ என்று எழுதப்பட்டிருப்பா. எந்தெந்த குடும்பத்துல அந்த செய்தி கேட்டாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அளவில்லாமல் தாங்கப்பா. அவன் அதில புசிக்கவும், உங்க பிள்ளைகள் திருப்தியா புசிக்கணும், கிருபை தாங்க. தன் பங்கை பெறணும், கிருபை தாங்க, கிருபை தாங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கணும். தன் பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. அவங்க எந்த காரியத்துல உழைக்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்துல முயற்சி எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒரு கிருபை தாங்க, மகிழ்ச்சியா இருக்க ஒரு கிருபை தாங்க. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிறாங்களோ அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க, குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும். இரவு நேரத்துல யாரெல்லாம் டியூட்டில இருக்காங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா, எல்லா ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்பருக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போறக்கா ஜெபிக்கிறாங்க, புது வாகனம் வாங்கி ஜெபிக்கிறாங்க, புதுசா வீடு கட்டி சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. கர்த்தர் உங்க பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. அதுக்குள்ள எல்லா வாசல் திறந்தாங்க. நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க, குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்துல டியூட்டில இருக்காங்க, உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துவங்க. யாரெல்லாம் சரீரத்துல பலவீனத்தோடு படுக்கையில ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ
உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாட்டும். உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கற்பதனிகா ஜெபிங்க, கர்த்தர் மனமறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்பாங்க, பரமாவித்திற்கு கூடங்கப்பா. பிள்ளைகளோட தேவையெல்லாம் சந்திங்க. ஹாஸ்பிட்டல்ல எந்தெந்த குடும்பத்துல இருக்காங்களோ அந்த குடும்பத்துல கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை தாங்கப்பா, ஏற்ற துணையை தாங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத எத்தனையோ காரியங்கள், விபச்சார அடிமை, மதுவான அடிமை, போதைய காரியங்கள், கஞ்சா வழக்கம், சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியத்துல, பிள்ளி சுனிதத்துல, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, எந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ இந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு அறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஜீவனின் தீர்க்காயுசு தாங்கப்பா. கடன்ல கஷ்டப்படாங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்துல கேட்டாங்களோ, செய்தி கேட்டாங்களோ, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அப்பா கர்த்தர் தரணும். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன், ஒரு கிருபை தாங்கப்பா. நைட் நேரத்துல தனி ஜோம் பண்ண கிருபை தாங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்துக்கணும் அந்த குடும்பத்துக்குள்ள என் இயேசு ராஜா பிரத்யட்சமா நீங்க இறங்கி வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா சமாதானம், விடுதலை, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். எங்க வீட்டுக்குள்ள இயேசு ராஜா மகா பிரபுவாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்துக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம். காலேஜ் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எந்தெந்த காலேஜ்ல அப்பா சீட்டுக்கா ட்ரை பண்ணியிருக்கவங்கள எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வாசல் தந்து விடுங்க. எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. உங்க பாதவில் அர்ப்பணிக்கணும். துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடலாம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.